ஸோ கிருஷ்ணசாமி பாரதி ஓகேவா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சென்னை சட்டக் கல்லூரியில் 1926 காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்தப்ப சுதந்திர போராட்ட இயக்கங்களில் பங்கேற்றார் ஓகேவா. 1928 சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று காவல்துறையினரின் தடியடி பிரயோகத்தில் காயமடைந்திருப்பாரு. காவல்துறையோட அத்துமீறல்களும் அராஜக போக்கும் அந்த காலகட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட தேசிய தலைவர்களின் வீரார்ந்த உரைகளும் கிருஷ்ணசாமி பாரதியை களமிறங்க வைத்தன. ஸோ கிருஷ்ணசாமி பாரதியோட மாமனார் நாவலர் சோமசுந்தர பாரதி. இவர் வந்து தூத்துக்குடியில வழக்குரைஞரா இருந்திருப்பாரு. வஉசி கூட சேர்ந்து செயல்பட்டு வந்தாரு. சோமசுந்தர பாரதியோட பெருமுயற்சியால காந்தியடிகள் தூத்துக்குடிக்கு வந்திருப்பாங்க. ஸோ நாவலரின் இல்லத்தில் காந்தியடிகள் தங்கியிருந்தாங்க. அங்கு கிருஷ்ணசாமி பாரதியும் அவங்களோட மனைவி லட்சுமி பாரதியும் காந்தியடிகளை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். 1930 தனது 28வது வயதுல மதுரையில வழக்குரைஞர் தொழில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ சட்டவிரோதமான இயக்கமாக காங்கிரஸ் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அரசுக்கு எதிரான பிரசுரங்களை ரகசியமா அச்சிட்டு நிறைய பகுதிகளில் விநியோகம் பண்ணலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவரோட வீட்டின் இரவு நேரங்களில் சில தொண்டர்கள் சிறு சுவரொட்டிகள் மூவர்ண கொடிகளை தயார் செய்தனர். விடுவதற்கு முன்பு கொடிகளை ஆங்காங்கு செருகி வைத்துவிட்டும் சுவரொட்டிகளை ஒட்டிவிட்டும் சென்று விடுவார்கள். ஒரு கட்டத்துல இதை வந்து கண்டுபிடிச்ச காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி வேலூர் சிறையில வந்து வச்சிருப்பாங்க. 1930 to 32 நடைபெற்ற விடுதலை போராட்டங்கள்ல கொடூரமாக தாக்கப்பட்ட போராளிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சுயராஜ்ய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ரகசிய மருத்துவமனையை நடத்துறாங்க. அப்ப சுயராஜ்ய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது யாரு நடத்துனது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணசாமி பாரதி அப்படிங்கிறது தெரியணும். தமிழ் மாகாண காங்கிரஸ் மாநாடு மதுரையில 1932 வந்து நடந்திருக்கும். தடையை மீறி நிறைய தொண்டர்களை கூட்டி அந்த மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களை அதிகமா தாக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் அப்படிங்கிறது ஜெயில வைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவரோட பேச்சாற்றல் தமிழகம் முழுவதும் சுழன்று வென்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட நெஞ்சில சுதந்திர சுடரேற்றினார். காந்தியடிகள், பண்டித நேரு, பட்டேல், சரோஜினி நாயுடு, ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களோட உரைகளை கூட்டங்கள்ல மொழிபெயர்த்திருக்காரு. 1937 வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரானாரு. 1941 தனிநபர் சத்தியாகிரகத்துல சிறை தண்டனை பெற்றார். பிறகு யுத்த எதிர்ப்பு கிளர்ச்சியில 1.5 வருஷம் சிறை வைக்கப்பட்டார். விடுதலைக்கு அப்புறமா அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக விளங்கி அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் இம்பார்ட்டன்டான பங்கு பெற்றிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் மேக் பண்றதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? 2 years 11 days 18 days. எஸ், 2 years 11 months 18 days அப்படிங்கிறது ஒரு 17 days எடுத்திருக்கும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எப்போ? 1947 ஜூலை 18. எஸ், 1947 ஜூலை 18 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஃபெடரல் கோர்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1937 ஏப்ரல் 1. ஸோ ஃபர்ஸ்ட் யார் அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸா நியமிக்கப்பட்டாங்க? மௌரிஸ் கியர் அப்படிங்கிறவரு நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதே நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் யார் நியமிக்கப்பட்டிருப்பாரு? எலிஜா இம்பே அப்படிங்கிறவரு நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ எந்த ஆக்ட் படி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருப்பாங்க? 1774 ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேவா. ஸோ அந்த ஆக்ட் படி நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லட்சுமிகாந்தன் பாரதி. ஸோ இந்திய விடுதலை போரில் கிருஷ்ணசாமி பாரதி, மனைவி லட்சுமி பாரதி, மகள் மகாலட்சுமி பாரதி, மகன் லட்சுமிகாந்தன் பாரதி ஓகேவா, பாரதி ஃபேமிலி. ஸோ இவங்க மொத்த குடும்பமும் சிறை கொட்டடியில சித்திரவதைப்பட்டது வரலாற்று நிகழ்வு. காந்தியடிகளை தூத்துக்குடிக்கு அழைத்து வந்த சோமசுந்தர பாரதியோட மகள் லட்சுமி பாரதியோட ஸோ இவங்க வந்து மதுரைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஓகேவா. இந்த யாரு அப்படின்னா சோமசுந்தர பாரதி ஓகேவா. ஸோ இவங்களும் யாரு அப்படின்னா சோமசுந்தர பாரதியோட மகள் லக்ஷ்மி பாரதி. இவங்க வந்து எங்க அப்படின்னா மதுரைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில இல்லத்தையே ரகசிய பணிகளமாக்கிய கிருஷ்ணசாமி பாரதியோட செயலுக்கு அச்சாணியாக விளங்கினது லக்ஷ்மி பாரதி. 1932 நடைபெற்ற மறியலில் பங்கேற்று ஒரு 6 மாசம் வேலூர் சிறையில வைக்கப்பட்டிருந்தாங்க. 1937 46 திண்டுக்கல் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகுறாங்க. அதே 1937 கிருஷ்ணசாமி பாரதி மேலூர் சட்டப்பேரவை உறுப்பினராயிருப்பாங்க. இருதய நோய் இருந்த சூழலிலும் லட்சுமி பாரதி 1941 தனிநபர் சத்தியாகிரகத்துல பங்கேற்று வேலூர் சிறையில் மீண்டும் 6 மாதங்கள் அடைக்கப்பட்டார். சோ தென்னிந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு? பிரகாசம் ஓகேவா. பிரகாசம். தமிழகத்தோட முதல் தனிநபர் சத்தியாகிரகி தமிழகம் TSS ராஜன் ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே வருஷம் வேலூர் சிறையில 6 மாசம் வைக்கப்படுறாங்க. அப்போது அதே வேலூர் ஆண்கள் சிறையில வந்து கிருஷ்ணசாமி பாரதியும் இருந்திருப்பாரு. 1932ல தாய் தந்தை இருவரும் சிறையில் இருந்தபோது மகாலட்சுமி பாரதிக்கு 8 வயசு, லட்சுமிகாந்தன் பாரதிக்கு 6 வயசு. வீட்டு சமையல்காரர் வேலாயுதமும் வக்கீல் குமாஸ்தா ராஜா ராயரும் தான் இருவரையும் கவனித்துக் கொண்டனர். கிருஷ்ணசாமி பாரதியோட நண்பர் வந்து நீலகண்டன். இவர் மாதந்தோறும் வீட்டு செலவுக்கு 300 ரூபாய் கொடுத்திருப்பாரு. 1942ல வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது லட்சுமிகாந்தன் பாரதி அமெரிக்கன் கல்லூரியில இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருந்தார். பள்ளி பருவத்திலிருந்தே தேசிய இயக்க உணர்வுகளுடன் வளர்ந்த லட்சுமிகாந்தன் பாரதி கல்லூரிக்கு வந்ததும் தீவிரமாக களமிறங்கினார். நீதிமன்றத்தின் முன்பு மறியல் செய்த போது கைது செய்யப்படுறாரு. ஆரப்பாளையத்திலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் விசாரணைக்காக ஒரு 2 கைகளையும் இணைத்து விலங்கிட்டு வைகை ஆற்றின் வடக்கே இருக்கும் ஆட்சியர் அலுவலகம் வர நடக்க வச்சே கூட்டிட்டு போனாங்களாமா. நீதிமன்ற வாசலில் கை விலங்குடன் நின்றிருந்த மகனை பார்த்து தாயார் லட்சுமி பாரதி கண்ணீர் சிந்தினார். இந்த வழக்குல 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அண்ட் 1969ல மதுரைக்கு ஆட்சியராக வந்ததும் விலங்குடன் நின்ற அதே அறையில் கம்பீரமாக அமர்ந்து ஆட்சி புரிந்ததும் அரிதினும் அரிதான சரித்திர சம்பவமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எங்க வந்து ஜெயில அடைக்கப்பட்டாரோ அதே இடத்துக்கு அதே பிளேஸ்க்கு வந்து அவரு கைவிட அந்த அவருக்கு வந்து அந்த அந்த ஹேண்ட் கஃப் மாட்டி கூட்டிட்டு போன பிளேஸ்லயே மறுபடியும் இவர் வந்து கலெக்டரா வந்து நின்று இருப்பாரு. ஸோ 1942ல அலிப்பூர் சிறையில இவர் இருந்தபோது சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மாணவியான இவரது மூத்த சகோதரி மகாலட்சுமி பாரதி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டு ஒரு 6 மாசம் சிறையில வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்மோடு வாழும் வரலாற்றாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தியாகி லட்சுமிகாந்தன் பாரதி IASக்கு இன்று 96வது பிறந்தநாள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ முத்து கருப்ப பிள்ளை. ஸோ இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு மிக்க சிவகாமி சுந்தரம் பிள்ளை திருவிதாங்கூர்ல வசிச்சு வந்தார். சோ சுதந்திர உணர்வும் சீர்திருத்த சிந்தனையும் மிக்கவர். தனது தெருவில் இருந்த பஜனை மடத்தை வந்தே மாதரம் பஜனை படன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. இவரோட பையன் முத்துக்கருப்ப பிள்ளை. இவர் 1890ல வந்து பிறந்திருப்பாரு. சூழலால் உந்தப்பட்டும் தந்தையால் உணர்வை பெற்றும் சுதந்திர போர்க்களத்தில் இறங்கினார். வங்க பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியதற்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிவகாமி சுந்தரம் பிள்ளையின் மூத்த சகோதரர் சுடலை முத்து பிள்ளை ஒரு வழக்குரைஞர். அவரும் சுதந்திர போராட்ட இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்றார். முத்துக்கருப்ப பிள்ளை தனது பெரியப்பா சுடலை முத்து பிள்ளையுடன் நாஞ்சில் நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பல ரகசிய கூட்டங்களை நடத்தி மக்களிடம் விடுதலை உணர்வை மூட்டினார். சோ நாஞ்சில் நாட்டின் முதல் தேசபக்தரான EV நாயுடுவோடு இணைந்து களமிறங்கினார் முத்துக்கருப்ப பிள்ளை. 1913ல காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்காக போராடி கொண்டிருந்தப்ப நாஞ்சில் நாட்டில் தெரு தெருவாக சென்று நிதி வசூலித்து அனுப்பினார். 1919ல ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்ட களமாக நாஞ்சில் நாட்டை உருவாக்க செய்த முத்துக்கருப்ப பிள்ளையும் பெரியப்பாவும் பெரும் பங்காற்றினர். 1922ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததால் சிறைவாசம். 24ல வைக்கம் போராட்டத்துல பங்கேற்பு. 28ல சைமன் கமிஷன் எதிர்ப்புல கைது. 1930ல உப்பு சத்தியாகிரகத்துல கைது. 1931ல கள்ளுக்கடை மறியல். 32ல அந்நிய துணி பகிஷ்காரத்துல கைது. 38ல பொறுப்பாட்சிக்கான போராட்டம். 42ல வெள்ளையனை வெளியேறு இயக்கம். சோ 1946ல திருவிதாங்கூரில் பொறுப்பாட்சி போராட்டம் தீவிரமடைந்திருந்த போது சுசீந்திர திருவிழாவின் தேரோட்டத்தன்று தேரின் உச்சியில் தேசிய கொடியை கட்டிவிட்டனர். கொடியை இறக்காமல தேரை வந்து இழுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. கடைசியில போலீஸ்காரங்க தடியடி பிரயோகம் பண்ணி முத்துக்கருப்ப பிள்ளையும் சக போராளிகளையும் கைது செய்ததோடு காவல் நிலையத்தை வச்சு அடிச்சிருப்பாங்க. 1947 ஆகஸ்ட் 15ல சுதந்திரம் கிடைத்த பின்னரும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தனியாட்சி தொடரும் என்று சமஸ்தான ஆட்சியினர் அறிவித்தனர். சோ அதுக்கப்புறம் சுதந்திர பிரகடனம் செய்தார் மன்னர். ஓகேவா? அந்த போராட்டம் எல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தனால சுதந்திரத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 7/9/1947ல முத்துக்கருப்ப பிள்ளை விடுதலை ஆகிறாரு. காந்தியம், பகுத்தறிவு, பொது உடைமை ஆகிய 3 வழிமுறைகளின் கலவையாக விளங்கியவர் தான் இந்த முத்துக்கருப்ப பிள்ளை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த திருவிதாங்கூர் இவங்களோட ஆட்சி, அந்த மன்னரோட ஆட்சி வந்து கருப்பு பிசாசின் ஆட்சியும் ஆங்கிலேயர்களை வெள்ளை பிசாசின் ஆட்சின்னு சொன்னது யாரு? வைகுண்ட சுவாமிகள் வந்து சொல்லியிருப்பாரு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வேதரத்தினம் பிள்ளை. காந்தியடிகள் தலைமையில பெல்காம்ல நடந்த 1924ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல சர்தார் வேதரத்தினம் பிள்ளை பங்கேற்றார். அப்போது அவருக்கு வந்து 23. இந்த மாநாட்டு நிகழ்வுகள் சர்தாரோட இதயத்துல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. சோ இந்த விடுதலை உணர்வை தட்டி எழுப்புவது, இயக்கத்தை உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு முழு நேர செயல்பாட்டெல்லாம் உருவெடுக்கிறாரு. தஞ்சை மாவட்ட அரசியல் மாநாட்டை 1927ஆம் ஆண்டு வேதாரண்யத்தில் எழுச்சியுடன் நடத்தினார். சோ இதன் வெற்றி 1929ல அதே வேதாரண்யத்துல தமிழ் மாகாண அரசியல் மாநாட்டை நடத்த அடித்தளமிட்டது. மாகாண மாநாட்டில் பங்கேற்க அப்போது கல்கத்தா
கொல்கத்தால இருந்த காந்தியடிகளை நேர்ல சந்தித்து வற்புறுத்தி அழைச்சிட்டு வராரு. தான் வர இயலாத சூழல்ல வல்லபாய் பட்டேல், மகாதேவ தேசாய், காந்தியடிகள் இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இந்த 2 மாநாடுகளின் எழுச்சி தான் உப்பு சத்தியாகிரகத்துக்கான களமாக வேதாரண்யத்தை தேர்வு செய்ய காரணமா அமைஞ்சிருக்கும். 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி ராஜாஜி தலைமையில அறப்போராட்ட யாத்திரை புறப்படுது. ஏற்பாடு செய்வது, உப்பு அள்ளும் களத்தை ஆயத்தப்படுத்துவது போன்ற பணிகளை ஒரு தளபதி போல திட்டமிட்டு செஞ்சிருப்பாங்க. மாவட்ட ஆட்சியரோட கெடிபிடி உத்தரவுகள், காவல்துறையின் தாக்குதல்கள் என அத்தனை இன்னல்களையும் தாண்டி சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது. ராஜாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. சர்தார் மீது சிறை தண்டனை, அபராதம், சொத்து பறிமுதல் இந்த மாதிரி எல்லாம் விதிக்கப்படுது. சர்தார் சிறையில் இருந்ததும் குடும்பம் சொல்லனா வறுமையில் வாட காரணங்களாக விளங்கின. அப்ப இவரோட அந்த சத்தியாகிரக வெற்றிக்கு அப்புறமா நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் இவருக்கு சர்தார் பட்டம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. யாருக்கு யாருக்கு சர்தார் பட்டம் கொடுத்திருப்பாங்க? பட்டேலுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பறிமுதலான சொத்துக்கள் காந்தியடிகளின் தலையீட்டால் பின்னர் சர்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர் தான் வேதரத்னம் பிள்ளைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இவருக்கும் சர்தார் பட்டம் எங்க வச்சுதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயிகள் மாநாட்டுல தான் கொடுத்திருக்காங்க. எஸ், ஓகே. பறிமுதலான சொத்துக்கள் எல்லாமே வந்து திருப்பி இவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. 1930, 31 to 32, 37, 40 இந்த வருஷங்கள்ல நடைபெற்ற போராட்டங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 4 வருஷம் சிறைக்கு போறாரு. 4 தடவை சிறைக்கு போறாரு. 37, 46, 57 தேர்தல்களை வென்று 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினரா இருக்கிறாரு. தொடர்ந்து ஒரு 19 வருஷம் தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் மற்றும் தலைவரா இருந்திருக்கிறாரு. மக்களிடத்தில் விடுதலை சிந்தனையை வீறு கொண்டு எழ செய்யும் விதத்தில் மாநிலமெங்கும் உணர்ச்சி மிகு உரையாற்றியிருக்காரு. கதர், தீண்டாமை எதிர்ப்பு, மது ஒழிப்பு, ஆதார கல்வி போன்ற நிர்மாண திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்துள்ளார். கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலம் என்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண் குழந்தைகளுக்கான மகளிர் தொண்டு கல்வி தொழிற்பயிற்சி நிறுவனத்தை 1946 பிப்ரவரி 7 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அத்தொண்டும் பணிபுரியும் அந்த பணி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1961 இவரை இறந்து இருப்பாரு. அடுத்தது வைரப்பன். இவர் பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி ரங்கசாமி ஐயங்கார் அரசின் நீதிமன்ற உறுப்பினரா இருந்தாரு. பிரபல வழக்குரைஞர். இவருக்கு ஒரு சவர தொழிலாளி முகச்சேவரம் செய்தவாறே பேச்சு கொடுத்த போது ஆட்சியரை ஆதரித்து ஐயங்கார் பேசிவிட்டார். நீங்கள் தேசியவாதிகளை எதிர்ப்பவர்களா என்று கேட்டார் சவர தொழிலாளி. ஆமாம் என்றார் வழக்குரைஞர். தேசியவாதிகளை எதிர்க்கிறவங்களுக்கு நான் வந்து சவரம் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதி சவரத்தோடு எழுந்து போயிட்டாராம். இந்த செய்தியை 1908 மார்ச் 5 தேசிய ஹிந்து ஏடு வந்து எ பார்பர் ரெஃப்யூஸ்டு டு ஷேவ் அப்படிங்கிற தலைப்புல வந்து வெளியிட்டு இருந்துச்சு. இதே போன்றது ஒரு சம்பவம் 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் நடைபெற்றது. அப்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரா இருந்தவர் ஜே.ஏ. தான். திருச்சியில இருந்து வேதாரண்யம் அந்த அறப்போராளிகளுக்கு யாரும் உணவு கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருப்பாரு. சப்போஸ் அதை மீறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியிருப்பாரு. பதிலுக்கு பொதுமக்கள் காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் யாதொரு உதவியும் ஒத்துழைப்பும் அழைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த வைரப்பன் அப்படிங்கிற சவர தொழிலாளி காவலர்களுக்கு முடிவெட்டுவதில்லை, சவரம் செய்வதில்லை அப்படின்னு உறுதியேற்றார். அப்ப அவருக்கு வந்து 18 வயசு. போராட்டத்தை அடக்க வெளியூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட காவலர் ஒருவர் தான் ஒரு காவலர் என்பதை காட்டிக்கொள்ளாமல் பொது உடையில வைரப்பன்ட்ட போயிட்டு சவரம் செய்து கொள்ள வந்திருக்காரு. அப்போ அவர் சவரம் செஞ்சுட்டு இருந்தப்ப அந்த காவலர் என்பதை அவர் அறிந்திருந்த இன்னொருவர் வைரப்பன் இடத்துல அதை சொல்லியிருக்காரு. அப்பவும் என்ன பண்ணியிருக்காருன்னா பாதி சவரத்தோடு தான் சவரம் செய்ய முடியாது என்பதை அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. கோபப்பட்ட காவலர் வைரப்பனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினார். நீ அந்த காவலருக்கு மீதமுள்ள சவரத்தையும் செய்து முடிக்க வேண்டியது முக்கியம் என்றார் நீதிபதி. நான் வெள்ளையர் அரசின் ஊழியர்களுக்கு சவரம் செய்வதில்லை அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். செய்து முடிக்க வேண்டியது முக்கியம் என்றால் அந்த பணியை நீங்களே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கத்தி அந்த பெட்டி எல்லாத்தையும் வந்து ஜட்ஜோட மேஜையில வச்சுட்டு அங்கிருந்து கை கட்டி நின்று இருப்பாராமா. இவருக்கு 6 மாத கடுங்காவல் சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. சாத்தான்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைரப்பனின் வைராக்கியமான உறுதிப்பாட்டை விளக்கி சர்தார் வேதரத்தினம் பிள்ளை பேசியுள்ளார். அது ஒரு ராஜதுவேஷ பேச்சு என்று அங்கிருந்த நீதிமன்றம் சர்தாருக்கு 6 மாத தண்டனை வந்து கொடுத்திருக்கு. சவரம் செய்ய மறுத்த வைரப்பனுக்கு 6 மாதம் சிறை. அச்சம்பவத்தை மக்களிடம் எடுத்து சொன்ன சர்தாருக்கு 6 மாதம் சிறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இதான் வந்து வைரப்பன் அவரோட கதை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்ப்போம்.